கிருஷ்ணகிரியில் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதை கண்டித்து நடைபெற்ற கண்டன பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஓசூர் அருகே உள்ள சூளகிரியில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரசார் சார்பில் மத்திய அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதை கண்டித்தும் மீண்டும் அவரது பெயரை சேர்க்க வலியுறுத்தியும் பேரணி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் பிரவீன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கைகளில் கொடிகள் மற்றும் பதாகைகளை ஏந்தியபடி கண்டன கோஷங்களை எழுப்பி பேரணியாக சென்றனர். இதில் மாநில செயலாளர் ரமணா மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் சார்பாக மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்ற நரேந்திர மோடி முயற்சிக்கிறார். அதை கண்டித்து சட்டத்தை இயற்றிருக்கிறாங்க. அதை கண்டித்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைமையில் எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலும் எல்லா தொகுதியிலும் எல்லா ஊர்லேயும் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் சார்பாக சூழலிலே இன்னைக்கு மாபெரும் பாத யாத்திரை அதை கண்டித்து நடத்திட்டு இருக்கோம். இந்த யாத்திரை எதுக்காக நடத்துறோம்னா, இந்த மகாத்மா காந்தி பேரை இந்தியாவிலேருந்து ரிமூவ் பண்ணணும்னு பாசிச மோடி அரசு நினைக்கிறது. சுதந்திரத்துக்காக எதுவுமே பண்ணாமல் காங்கிரஸ் உருவாக்கின வரலாற்றை சிதைக்க பார்க்கறது. அதுக்காக இன்னைக்கு காங்கிரஸ் உருவாக்கின எல்லாத்துக்கும் பேரை மாற்றி மகாத்மா காந்தி பேரை இந்தியாவிலேருந்து எடுத்து அவங்களுக்குன்னு ஒரு வரலாற்றை உருவாக்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க.